பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம் நிலைமை எப்படியாக இருக்கிறது? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். எகிப்தில் இருந்து வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்தில் தேவனை பின்தொடர்ந்தார்கள், அற்புதங்களை கண்டு. ஆனால் நாட்கள் மாற தங்களுக்கு விருப்பமான வாய்க்கு ருசியான காரியங்கள் கண்களுக்கு முன்பதாய் வந்த பொழுது ஆண்டவரை மறுதலித்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் நான் என்று சொல்லும் நமக்கு உலக சிநேகமும் ஆசையும் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பகையாயிருக்கிறது. நம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அனைத்துமே உலக சிநேகமாய் வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் எதை சார்ந்து நாம் இருக்கிறோம்? உலகமா, இயேசுவையா? இதில் ஏதோ ஒரு பக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகம் என்றால் அது நம்மை மயக்கி குழியில் விழத்தள்ளும். ஆனால் இயேசு நித்தியமாய் நம்மை நடத்துவார். தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை விட்டு திரும்ப மாட்டேன் என்று தீர்மானிப்போம். இயேசுவுக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் இன்று வெறுக்க துணிவோம். ஆமேன், ஆமேன்.